இருந்தும் அந்த மெயின்ஸ் வந்துட்டு நான் போய் எழுதினேன். 30 டேஸில் டெலிவரி முடிஞ்சு 30 டேஸில் போய் எழுதுறேன். பேப்பர் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே ஒரு 70 மார்க்ஸ் கிட்ட விட்டுட்டேன். இது இன்னும் கூட அந்த ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும், அந்த வென்ஃப்ளான் போட்ட ஸ்கார் வந்து எனக்கு இருக்கும். பெண்ணு பிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பழக்கமே இருக்காது. ரொம்ப ஷிவரிங் இருக்கும் எனக்கு. அந்த 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ வேறு போட்டிருந்தாங்க. எனக்கு ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லிஃப்ட் இல்லை, ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லோ பிபி வேறு. ஏறி போனோடனே பிரேக் இருக்கிறன்னு வரும். அந்த 10 மினிட்ஸ் வந்து போய் படுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் உட்கார முடியாது. அதை விட ஹெவி ஒன் பெயின் வந்து அதை விட சிவியராக இருந்துச்சு. பென் எடுத்தால் ஷிவர் ஆகுது ஹேண்ட். அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்க ரஃப் ஷீட்டில் வந்து கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி பென் ஸ்ட்ரோக்ஸ் இப்படி போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கை வந்து இதாகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு எழுத ஆரம்பித்தோடனே ஹேண்ட் ரைட்டிங் எப்படி போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு ஹோப் இருந்தது. போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இந்த பேக் பெயின்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப சிவியராக இருந்துச்சு. உட்காந்து எழுதுனதே 3 ஹவர்ஸ் உட்காந்துட்டோம் எக்ஸாம் ஹாலில். அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது.